பாலியல் குற்றத்தை உடனடியாக கண்டிக்கின்றோம். மாவட்ட பாலியல் குற்றம் உடனடியாக தடுத்து நிறுத்து. வணக்கம். இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான பெண்ணிய செயல்பாட்டாளர் டைபி மாநில பொறுப்பாளர் திரு சுபாஸ்ரீ அவர்கள். வணக்கம் முதல்ல. வணக்கம். குறிப்பாக இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை கவனித்தோம். மதுரையில் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 ஊர்களில் போக்சோ வழக்குலையும் சிலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆர்ப்பாட்டம் என்னத்துக்காக செஞ்சீங்க? என்ன ஃபீல்டில் சிக்கல்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 15 நாட்களுக்குள்ளேயே மதுரையை சுற்றி இருக்க 5 ரூரல் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா போக்சோ வழக்கு பதிவாயிருக்கு. போக்சோன்றது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மீதான நடக்கிற வன்கொடுமைகளுக்கான இருக்கிற ஒரு சட்டத்துக்கு அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் ஃபாலோ பண்ணி இது பண்ணுவாங்க. அதிலே ஒரு 5 கேஸ் இந்த 15 நாளில் நடந்திருக்குன்னா ஃபைல் ஆகாமல் எவ்வளோ கேசஸ் இருக்குது பெண்டிங் அப்படின்றது தான் அந்த சீரியஸ்னஸை கருத்தில் கொண்டு தான் நாங்கள் இன்றைக்கி ஒரு ஆர்ப்பாட்டமும் கலெக்டர்கிட்ட மனுவும் கொடுத்துருக்கோம். இது எதுக்காகனா இப்போது இந்த 5 ரூரல் ஏரியாஸ் அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருமங்கலத்தில் ஒரு குழந்தைய ஒரு வாரம் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க, செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருக்காங்க. அது திருமங்கலம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு தெரியக்கூடிய ஒரு பெரிய ஏரியான்றதுனால நாங்கள் அதை அட்ரஸ் பண்ணுறோம். இது தெரியாமல் நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது. அதில் நடக்கிற அந்த பெண்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள்லாம் வெளியே அவங்க மன ரீதியாகவும் சரி அவங்க ஃபேமிலியும் எவ்வளோ இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த போக்சோ கேசஸ் இப்போ ஃபைல் ஆகிருக்கு. அது இந்த போலீஸ் சரி அதில் கவர்மெண்ட் சைடில் ஒரு கரெக்டான ஆக்ஷனில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறோம். ஏன்னா ஒரு இடத்துல நடந்த இஷ்யூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த விக்டிம்டே போலீஸ் அவங்கள திருப்பி கொஸ்டின் பண்ணுற மாதிரி ஏன் ஷால் போடாமல் வரீங்க, அதனால தான் இப்படி ஆகுது அப்படி பேசி ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு நம்ம தோழர்கள் மூலியமாக நமக்கு தெரிய வந்திருக்கு தோழர். அப்படின்றப்போ ஒரு பொறுப்பில் இருக்கவங்களே இப்படி பேசும்போது திருப்பி பாதிக்கப்பட்டவங்களே குற்றச்சாட்டக்கூடிய சமுதாயத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அவங்களுக்கு பாதுகாப்பு சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்னு இந்த ஆட்சி இப்போ அமைஞ்சிருக்க ஆட்சியிட்ட வலியுறுத்துறதுக்காக தான் சொல்றீங்க. இப்போ நீங்கள் சொன்ன ஊரில் பறவை, வாடிப்பட்டி, ஆலம்பட்டி இப்படியான ஒரு 4-5 ஊர் முக்கியமாக இருக்குது. இந்த எந்தெந்த ஊரில் என்னென்ன இஷ்யூ நடந்தது? ஸோ அந்த எந்த ஊருன்னு அட்ரஸ் பண்ணாமல் பொதுவாக இஷ்யூஸை மட்டும் சொல்கிறேன் சொல்ல. இப்போ ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா அப்பாவே அவங்க பொண்ணை செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருக்காரு. இது தெரிய வந்திருக்கு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு 7 மாதம் கர்ப்பமாக இருந்திருக்காங்க. இதெல்லாம் இதெல்லாம் எதனால மோஸ்ட்லி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் மூலியமாக தான். போதையும் ட்ரக்ஸும் தான் இப்போ புழக்கத்தில் இருக்குது. அதுவும் பண்ண எல்லாரும் மேஜரான்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் கிடையாது. அவங்களும் மைனராக தான் இருக்காங்க. அவங்க கையில் எப்படி ட்ரக்ஸ் போகுது? இப்போ இந்த போக்சோவில் கைதாக்கணும் சிறுவர்களும் கைதாக இருக்காங்க. சிறுவர்களும் ஆயிருக்காங்க தோழர். இப்போ அதில் அவங்க கையில் எப்படி ட்ரக்ஸ் போகுது, அவங்களுக்கு எப்படி போதைப் பொருட்கள் கிடைக்கிது அப்படின்றதான் எங்கள் கேள்வியாக இருக்குது தோழர். இதை எப்படி எடுத்துகிட்டு வந்தாலும் சமுதாயத்தில் என்ன சொல்லுவாங்க, பழைய ஆட்சி புதிய ஆட்சின்னு எதுவும் கம்பேர் பண்ண தான் செய்வாங்க. அப்படின்றப்போ இவங்க இதுக்கான என்ன இனிஷியேட்டிவ் எடுக்க போகிறாங்கன்றது தான் டைஃபி சார்பாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு கம்பேர் பண்ணாமல் எங்களுக்கு ஒரு சமுதாயம் நல்லா கட்டமைச்சா எங்களுக்கு அது புரியுது. கம்பேர் பண்ணக்கூடாதுங்கிறது மாற்று கருத்து இல்லை. கடந்த காலத்தில் நடந்த இந்த காலத்தில். ஆனால் இந்த 20-25 நாட்களில் எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குல்ல, அப்போ நிர்வாக சிக்கல் ஒரு காரணமான பார்க்காம அட்ரஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஆமாம் தோழர். ஏன்னா நம்ம இப்போ இருக்க நிர்வாக சிக்கல் அப்படின்னு என்ன பார்த்தோம்னா, அவங்க புதுசாக அவங்க சொல்கிற கிளைம் என்னவா இருக்குன்னா, நாங்கள் புதுசாக அமைச்சிருக்கோம், எங்களுக்கு ஒரு 6 மாதம் டைம் வேணும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான இஷ்யூக்கு நம்ம 6 மாதம் டைம் கொடுக்கறது சரியாக இருக்காது. அவங்க உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்க. இதே பழைய ஆட்சியில் இருக்கிற டிஃபால்ட்டாக இருந்தாலுமே அதை சரி பண்ணக்கூடிய இடத்துல இப்போ இருக்க ஆட்சியாளர்கள் இருக்காங்க. இப்போ அதாவது ஆட்சியாளர்களுக்கு தான் பார்த்தோம்னா கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்கிற லாஜிக் இருக்குது.
ஆனால் எந்த ஆட்சியாக வந்தாலும் அதிகாரிகள் மாற கிடையாது. அப்போ பியூரோக்ரஸியில் அதிகாரிகள் ஆட்சி நடக்குன்னா கூட அப்போ அதிகாரிகள் ரொம்ப அசால்ட்டாக இருக்காங்களா அப்படி புரிஞ்சுக்க முடிய சூழல் இருக்குல்ல. அதான் தோழர், இப்போ பொறுப்பில் இருக்க எல்லாருக்குமே வந்து என்னன்னா ஒரு விதமான வலியுறுத்தல் வந்து வேணும் கண்டிப்பாக. ஸோ அந்த ஆட்சியாளரை தான் நம்மளால கேள்வி கேட்க முடியும். அப்படி இல்லாட்டி அவங்க தான் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான சூழலில் அவங்க தான் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ப்ரோட்டோகால்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுன்றதுமே எங்களோட கிளைமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஒரு சன்செட்டுக்கு அப்புறம் வந்து மேஜரும் மைனரும் பெண்கள் வந்து இருக்கக்கூடாது, அவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிற சூழல்ல போலீஸ் வந்து யூனிஃபார்மோட ஒரு அஃபெக்டான ஒரு பொண்ணை போய் பார்த்து இது வந்து இப்படியா அப்படியான்னு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கிறது அவங்களுக்கு மன ரீதியாக எவ்வளோ அழுத்தம் கொடுக்குன்றது டைஃபி சார்பாக அந்த மீறல் நடந்திருக்கு சொல்லுற. அதுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு போகிற ஆர்ப்பாட்டம் முக்கியம் அதுதான். ஓகே. அப்படி எந்தெந்த மேக்ஸிமம் எந்தெந்த ஏரியாவில் அந்த மாதிரி அத்துமீறல் நடந்திருக்கு, அதாவது ஒரு குறைஞ்சபட்ச உரிமைகள் இருக்குல்ல, அது எங்கெங்க நடந்துகின்ற? அது இந்த சொல்லக்கூடிய ஒரு 4-5 ஏரியாவில் அந்த திருமங்கலம், அந்த வாடிப்பட்டி, பறவை, இந்த நான் சொல்றது போலீஸ் அணுகுமுறை தான் கேட்குறேன். போலீஸ் அணுகுமுறை தான் தோழர். இவங்கெல்லாம் வந்து லைக் நான் இப்போ போக்சோ கேஸ்னாலே அதுக்குன்னு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. குழந்தைகளை வந்து தனியாக ஆன் கேமரா எதுனாலுமே அவங்களுக்கு நம்ம யாரும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோன்ற அளவு ஃபீல் வராமல் அவங்க ஈஸியாக ஷேர் பண்ணக்கூடிய இடத்துல வச்சு தான் கேட்கணுன்னு இருக்குது. ஆனால் இப்போ போலீஸ் பார்த்தீங்கன்னா நேராக போய் அவங்கள போய் கேட்குறதோ இப்படி நடந்துச்சான்னு அவங்களை கேட்குறதோ இன்னும் அவங்களுக்கு அழுத்தம் தான் தருது. அதெல்லாம் இந்த மாதிரியான இந்த 5 இடங்கள்லையும் இந்த மாதிரியான விஷயங்கள் மேலும் மேலும் நடக்கிறதுனால சொல்கிறோம். ஏன்னா ரூரல் ஏரியான்றப்போ அவங்களுக்குமே அந்த அவேர்னஸ் இல்லை, அந்த மக்களுக்கும் அவங்களுக்கும் அவ்வளோ அவேர்னஸ் இல்லைன்றதான் பிரச்சனை. இப்போ இந்த கேஸில் தலையிடு மாதர் சங்கம் தூத்துக்குடி மேலே தலையிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி வழக்கில் தலையிடுறீங்க, உங்களை அணுகக்கூடிய முறைகள் இப்போ இருக்குது காவல்துறை? இன்னைக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ணது என்னன்னா, போனோடனே 5 பேர் விடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்ல தான் செஞ்சாங்க. நம்ம ஆனால் ஒரு பெண்களுக்கான கோரிக்கையை எடுத்துகிட்டு போகிறோன்றப்போ கலெக்டரும் சரி போலீஸும் சரி ஓரளவு கோஆப்ரேட் பண்ணாங்க. அண்ட் கலெக்டர்கிட்ட எங்களால் டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சு, அவங்ககிட்ட டேரெக்டாகவே கொடுத்துட்டு அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சு. அவங்க ஆக்ஷன் எடுக்கிறேன்னு இருக்காங்க, ஆனால் அந்த ஆக்ஷன் வந்து கொஞ்சம் உடனடியாக இருந்தால் நல்லா இருக்குன்றதான். இப்போ இந்த பெண்கள் மீதான பாலியல் சிக்கல்களுக்கு வந்து அரசு மட்டுமே பொறுப்பேற்க முடியுமா, போதை வசூல் மட்டுமே ஒரு காரணம் சொல்ல முடியுமா? ஏன் அது கேட்குறேன்னா, அதுக்கு ஒரு கூட்டு பொறுப்பு, சமூகத்துக்கு கூட்டு பொறுப்பு இல்லையா? அந்த மாதிரி இதை எப்படி இன்னொரு வகையில் தனி மனித ஒழுக்கணுன்ட்டு இருக்குது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? அவங்க தற்காலிக தீர்வுங்கிறதுக்கு அரசோடைய இதுவும் காவல்துறையோட இது இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இது எல்லா ஊர்களும் இப்போ புரிஞ்ச பையன் ஒரு தந்தையே சொல்கிறீங்க. இப்போ இதெல்லாம் ஒரு சிக்கலாக இருக்குது. ஒரு இளைய தலைமுறை நீங்கள் இருக்கிறீங்க, அதை தாண்டி இதில் வேறு என்னெல்லாம் ஒரு சிக்கல் இருக்குது? இதில் பெண்கள் மீதான வர பிரச்சனைகளில் பார்த்தீங்கன்னா யார் ரெஸ்பான்சிபிள்னு சொல்ல போனால் இந்த சொசைட்டி அப்படியே ஃபுல் ரெஸ்பான்சிபிளே அந்த பொண்ணு மேலேயோ இல்லை அவங்கள பெற்றவங்க மேலேயோ தான் போடுவாங்க. ஆனால் இது வந்து கவர்மெண்ட்டும் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் தான். ஏன்னா இப்போ சொன்னாங்க டாஸ்மார்க்கை மூட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க, டாஸ்மார்க்கை மூடினாங்க. ஆனால் அதுக்கான ஆல்டர்னேட்டிவாக நிறைய பாரும் ஒரு தனியார் கிளப்ஸும் வந்து கிரியேட் ஆகுது. அப்படின்றப்ப அவங்களுக்கு எங்கனாலும் ஏதோ ஒரு அப்படி நீ சொல்கிற மாதிரி 717 டாஸ்மாக் ஒவ்வொரு இதுவரையும் அப்படித்தான் ஒரு அறிக்கை இருக்குது, அப்படித்தான் நடைமுறை சொல்கிறாங்க. அது மீறி திறந்திருக்காங்க. நம்ம இப்போ இந்த எல்லிஸ் நகரில் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணதோட அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற பார்ல அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து முன்ன வந்து மதுரை தூங்கா நகரமாக தான் இருந்துச்சு, எல்லாரும் மக்கள் புழங்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். இப்போ நம்ம வந்து ஒரு 9-10 மணிக்கு மேலே இந்த ஜங்ஷன் ரோடு அந்த சைட் போனோம்னாலுமே சுற்றி ஃபுல்லாக ப்ரைவேட் பாஸ் தான் இருக்குது. அங்கே எந்த விதமான கண்ட்ரோலும் கிடையாது, எல்லாருமே ரோட்டில் அவங்க பாட்டுக்கு தான் இருக்காங்க. அப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் பாரை க்ளோஸ் பண்ணிட்டாலே ட்ரக்ஸ் வந்து லிக்கர் வந்து ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் மக்கள் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அதையும் கண்ட்ரோல் பண்ணணுன்னு தான். ஏன்னா இது வந்து எல்லா துறையும் தனியார் மயமாக்குற மாதிரி டாஸ்மார்க்கையும் தனியார் மயமாக்குற ஒரு திட்டமாக தான் தெரியுதே தவிர்த்து எந்தவித கண்ட்ரோலும் இது ஆகிறதில்லை. அதான் இதில் வந்து இன்னொரு விஷயம்னாக்கா சட்ட ஒழுங்கு இப்போ இந்த 25 நாள் அதிகமாக இருக்குது. இதில் டிவிக்கே மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள் பெரும்பாலும் என்னென்னா, அவங்க வந்து குறிப்பாக இளைய தலைமுறை ஜென்சி கிட்ஸ் புறம் என்னவாக இருக்காங்கன்னா ரீல்ஸில் முகமாக இருக்காங்க. அமைச்சர்கள் முதற்கொண்டு கூட ரீல்ஸ் போடக்கூடிய ஒரு சூழல் இருக்காங்க. நேற்று கீர்த்தனா பார்த்துருப்பீங்க, ஒரு பாட்டுக்கு டான்ஸ் பண்ணாங்க. ஆனால் அதே 29,000 கோடி மதிப்புள்ள ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு. இப்போ அதேமாதிரி பெண்களுமே இன்றைக்கி டிவிக்கு ஓட்டு போட்ட பெண்களுமே நாங்கள் ஏன் போட்டோம் இல்லை. இப்போ இந்த தூத்துக்குடி டிவிக்கு பெண்ணே வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இந்த இளைய சமூகத்தில் பார்க்குறீங்க, நீங்களும் கிட்டத்தட்ட இந்த தலைமுறை தான். நீங்கள் அணுகக்கூடிய முறைக்கும் அவங்க அணுகுமுறையில் என்ன வேறுபாடு? எனக்கு இந்த தலைமுறையை பற்றி நீங்கள் இப்படி கேட்குறதா என்ன சொல்லணும்னா, இப்போ ரீல்ஸு ஒரு சினிமாலேருந்து வரவங்க அரசியல் அமைச்சிட்டாங்கன்ற இல்லை, ஏதோ ஒரு வேலை அமைச்சர் ஆகிட்டாங்க, ஆனால் அவங்க அதெல்லாம் இருக்காங்க. அதை நம்ம வந்து மக்களுக்கு கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்குது. இல்லை உங்கள் தலைமுறை நீ சொல்ல வேண்டியிருக்குல்ல.
ஆமாம் தோழர். ஏன்னா இப்போ அவங்க பொறுப்பில் இருக்கிறத விட கேள்வி கேட்குற பொறுப்பில் மக்கள் அமைச்சுக்கணுன்றதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ஆட்சி அமைஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் ஏன் ஓட்டு போட்டீங்க நீங்கள் ஃபீல் பண்ணி எதுவும் பண்ணணும், அவங்கள எப்படி நீங்கள் கொஸ்டின் பண்ணி எப்படி நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும் தான் நம்ம மக்களை வந்து அவேர்படுத்த முடியுமே தவிர்த்து அதை கேட்க முடியாது. அதை தாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த ஜென்சி தலைமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித சஃபரும் படாத ஒரு சொசைட்டியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எதுவும் தெரியலை என்ன எப்படி நடக்குதுன்னு. ஏன்னா இப்போ சொல்லப்போனால் ஒரு ஜாதி வேற்றுமை வந்து பார்க்க இல்லாத சமுதாயம் தான் இதுன்றதை சொல்லலாம். ஆனால் இன்னுமே ஜாதினால நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையில் அவங்க இருக்கணுன்றதான். என்னதான் விமன்ஸ் எல்லாருமே இண்டிபெண்ட்டாக இருக்காங்க, பெண்களுக்கு எல்லா சுதந்திரமும் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினச்சாலும் இன்னும் பல தட்டு பெண்களுக்கு வந்து வேலைக்கு போகிறதும் படிக்கிறதுமே கனவாகவே இருக்குன்றத இப்போ இருக்க ஜென்சி கிட்ட அவங்களுக்கு மொபைல் இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு கேட்குறதெல்லாம் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு அந்த இது தெரியலை. ஸோ அவங்க வந்து அதை தெரிஞ்சு அவங்க அதை கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கனாலே அரசாங்கம் கரெக்டாக அமைஞ்சிரும்ன்றதான் சொல்லுவேன். அவங்களுடைய மாற்றத்தை பொறுத்து இருக்குன்றீங்க. ஆனால் ஒரு படி மேலே போய் சமீபத்தில் திருச்சி பேச்சை பார்த்துருப்பீங்க, விஜயோட சீமோட பேச்சு. அதுலேயும் நான் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அனுபவம் எப்படி பார்க்குறீங்க? அதான் தோழர், அவர் ஒரு பொறுப்புக்கு போயிட்டாரு, அவருக்கு அந்த புரிதல் அவருக்கு வேணும். ஒரு தலைவராக இருக்கையில அவர் அந்த பொறுப்பை அவர் எடுத்திருந்திருக்கணும். ஒரு கூட்டத்தில் பேசுறதுக்கு அவர் வந்து கேம்பெயின் பண்ணல, அவர் வந்து அப்போ சிஎம்மாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. அப்படின்றப்போ ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறதே வந்து எந்த விதமாக அவங்கள ரிஃப்ளெக்ட் பண்ணுன்றதை அவங்க யோசிச்சிருந்துருக்கணும். அதை அவங்களோட ஃபாலோவர்ஸும் அவங்களை கொஸ்டின் பண்ணியிருக்கணும். இப்போது எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலுமே யாருமே வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க, பல்வேறு கேள்விகள் வந்து எழதான் செய்யும். ஆனால் அவங்களாம் அதான் கேட்காம அவங்க வந்து அதை சப்போர்ட் பண்ணுறது தான் சொசைட்டியில் ஒரு பெரிய பாதிப்பு கிரியேட் பண்ணுன்றதான் தொடர் எங்களோட பயம் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட உடனே ஒரு பிரச்சனைக்காக வீதிக்கு வர்றீங்க, போராடுறீங்க, அரசு கொஸ்டின் பண்ணுறீங்க, காவல்துறை கொஸ்டின் பண்ணுறீங்க. ஆனால் அந்த அமைச்சர் கீர்த்தனா போன்றவர்கள் ஏன் அவங்களை திரும்ப வர்றனாக்கா அவங்க ஒரு பெண் அமைச்சர் அப்படின்னு அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. நல்ல விஷயம், ஒரு எல்லா துறையிலும் பெண்கள் வர நல்லது. ஆனால் அவங்க அணுகக்கூடிய முறைகள் இருக்குல்ல, அது கேள்விக்குள்ளாகிறது. ஏன் சில நேரம் கேள்விக்கூத்தாகவும் ஆகிறது. உதாரணத்துக்கு இந்த 10 வயசு சிறுமி தூத்துக்குள்ள சிக்கல் விஷயம் போட்ட போது அவங்க அணுகிய முறை இருக்குல்ல, அது பொலிட்டிக்கல் கொஸ்டினுக்கு சிரிச்சுட்டே பதில் சொன்னாங்கல்ல. இப்போ இந்த அணுகுமுறையெல்லாம் மாறணும்ல? கண்டிப்பாக மாறணும் சொல்ல. அவங்க வந்து அவங்களோட பொறுப்பு அவங்க ஏன்னா சினிமா பாட்டுக்கு தான் இன்றைக்கும் அவங்க வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நேற்று வந்து வைரலாக இருக்கும், இதை எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கணும்? அதான் தொடர், அவங்க பொறுப்பாக இருக்கணும், இல்லை அவங்க சார்ந்திருக்க கட்சி அவங்கள வந்து வலியுறுத்திருக்கணும். அப்படி இல்லைன்னா மக்களாவது கேள்வி கேட்குற இடத்துல வரணும். இவங்க கேள்வி கேட்காத வரைக்கும் அவங்க அப்படியே தான் இருக்க போகிறாங்க. இப்போ அவங்க கீர்த்தனா அவங்க கிளைம் பண்ணுறது என்னன்னா, நான் ஒரு பெண்ணாக இந்த அடக்குமுறை சமுதாயத்துலேருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு வாங்கினாங்க. சரி, வின் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ணுக்கு நடந்த ஹராஸ்மெண்ட்டை பற்றி கேட்கும் போது அத்தாரிட்டி விஷயமா பேசுங்க, இது பேசாதீங்கன்னு சொல்கிறதே வந்து ஒரு தப்பான விஷயம். அதுக்கு அவங்க வந்து மாற்றா ஒரு அறிக்கையோ இல்லை அவங்க ஏதோ ஒரு பேட்டியோ கொடுத்துருந்துருக்கணும். அதுவும் அவங்க தவறிட்டாங்க. இப்போ வந்து இவங்க தான் இந்த மாதிரி விஷயம் நடந்தால் இந்த அமைச்சர் தான் பொறுப்பு, இவங்க தான் பொறுப்பு, இந்த காவல்துறை தான் எடுக்கணும்லாம் இல்லை. இது வந்து ஒரு மொத்த கவர்மெண்ட்டுமே ரெஸ்பான்ஸ். ஏன்னா அன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு அந்த காவல்துறையுமே வந்து அந்த பேட்டிக்கு முன்னாடி சிரிச்சதுங்கிறது ஒரு பிரீச் கலர்ஸ். அதான் இவங்க தான் பொறுப்புன்னு இல்லாமல் இது வந்து ஒரு மொத்த கவர்மெண்ட்டுமே ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க தான் செய்யணும். ஏன்னா ஒரு மைனர் பொண்ணுன்றது வந்து அவங்க அந்த கவர்மெண்ட் அமையறதுக்கும் அவங்க காரணம் கிடையாது, எதுவுமே காரணம். அப்போ அவங்கள வந்து பார்த்துக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த கவர்மெண்ட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாருமே அவங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்து அடுத்தாவது ஒரு நல்ல ஆக்ஷன் எடுக்கணும். இது வந்து கொஞ்சம் வேகமாக நடந்தால் தான் வந்து மேலும் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் இருக்கும். போக்சோ வழக்குகள் வந்து ஓரளவுக்கு துரிதமாக எடுத்து தண்டனைக்கான மூவ் வந்து சரியாக போயிட்டுருக்கா? ஆமாம் தோழர், போக்சோ இன்னைக்கு 5 மதுரை இல்லை. ஆமாம் தோழர், போக்சோன்றதே வந்து ஒரு ஸ்பெஷல் கன்சென்ட் கொடுக்கணுன்றதுக்காக தான். போக்சோ வந்து விதிமுறைகள் என்ன சொல்லுது, ஆனால் அந்த விதிமுறைகள் வந்து நேரடியாக வந்து அப்ளை படுத்தப்படுறதா? நீங்கள் நேரடியாக இந்த மாதிரி வழக்குகள் நேராக சந்திக்கிறீங்க, அதனால கேட்குறேன். இல்லை சொல்ல, போக்சோன்றதே வந்து என்னென்னா யாருக்குமே இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, இவங்களுக்கு தான் நடந்துச்சுன்னு தெரியாமல் ஒரு ப்ரைவசி கொடுக்கறதுக்காக தான் போக்சோ. குழந்தைகளோட அவங்களுக்கு அடுத்து இன்னும் லைஃப் இருக்குது, அவங்க மனநிலை பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் போக்சோன்னு ஒரு செப்பரேட்டான ஆக்ஷன், அதுக்குன்னு தனியான ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்து வச்சுருக்காங்க தோழர். ஆனால் இதெல்லாம் வந்து நார்மல் அப்ளிகேஷனில் வந்து போலீஸ் அதை மீறிடுறாங்க. அதுதான் இப்போ ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு கோர்ட்டுக்கே அந்த பொண்ணு வந்து ஒரு ஆன்சைட் இன்வெஸ்டிகேஷனாகவே இருந்தாலும் அந்த பொண்ணு யாருன்னே தெரியாமல் தான் ஒரு கோர்ட்டில் பார்த்துக்குவாங்க. ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷன்றப்போ அவங்க என்ன விதத்தில் அணுகுமுறை பண்ணுறாங்கன்றது கேள்விக்குறியாக இருக்குது. அங்கே இருக்கிற என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்கன்றது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது தோழர். அதுதான் ப்ராப்ளம். இப்போ போக்சோ வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா ஒரு சீக்கிரம் அந்த இஷ்யூக்கான சீக்கிரமான ஜஸ்டிஸை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். அப்படின்றப்போ இவங்க வந்து வெளியே வந்து சொல்கிறதே வந்து
அவங்க என்ன ஒரு கண்டிஷனில் வெளில வந்து சொல்லியிருப்பாங்க, அது எப்படி வந்து ஃபைல் ஆகிருக்குன்றதான். இன்னும் நிறைய கேஸுங்க வந்து ஃபைல் ஆகாமலே நிலுவையில் கிடக்கிறதும் இருக்குது. நாங்கள் அதுக்காகவும் தான் சொல்ல போகிறோம். இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து நிறையா வந்தாங்களா? போலீஸோட அணுகுமுறை எப்படி இருந்தது? கோஆப்ரேட் பண்ணாங்களா? இன்னைக்கு கோஆப்ரேட் ஓரளவு நம்மளுக்கு ஆர்ப்பாட்டம்ன்றதுனால கோஆப்ரேட் பண்ணாங்க. இப்போது நாங்கள் போய் மனு கொடுக்கணும் அப்படின்றப்ப தான் வந்து ஆட்கள் எண்ணிக்கையை குறைச்சிக்கோங்க, இது பண்ணுங்கலாம் கேட்டாங்க. அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி கொடுத்துட்டோம் தோலை. முன்னைக்கு அவ்வளோ ஒன்றும் இப்போதைக்கு அவ்வளோ ஒன்றும் இது பண்ணணும். ஓகே, மழை முடிஞ்சிருக்கு. ஓகே, உங்கள் விமர்சனங்களை எப்படியும் மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாதச்சொல் அறக்கலத்து நேரம் நன்றி.